மனம் ஏன் நம்மளுடைய சக்தியை குறைக்கின்றது அப்படின்னு கேட்டால், மனம் சந்தோஷமாக இருந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துடலாம். ஆனால் மனம் சந்தோஷமாக இருக்குதுன்னா நம்மளால் இருக்கவே முடியல. ஏன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நம்ம மாதிரியே தான் இருக்கிறாங்களா வழியோ, அந்த மனம் தெளிவாகவும் சந்தோஷமாக மாறி வாழ்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ அவர்கள் படும் துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுறது, அவர்கள் செய்யும் விஷயங்களை பார்த்து நாம் சந்தோஷப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி பொறாமையும் இந்த பயமும் ஏற்படுகின்றது. இந்த பொறாமையினால் பயம் உருவாயிரும். அதாவது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அவனை கேவலமாக பேசி சந்தோஷப்பட்டு அப்போ நமக்குள்ள பயத்தை உருவாக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கும் பொழுது தான் இந்த மனம் கெட்டு போயிடும். அப்படி நடக்குமா, இல்லை இப்படி நடக்குமா, அவன் ஏதாவது பண்ணிடுவானா, பாதிப்புமா, இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா, இல்லை நம்ம சிக்கலாகி ஏதாவது சிக்கிக்குமா அப்படின்னு பலவிதமான கோணத்தில் நாம் நினச்சி இந்த மனதை கெடுத்துவோம். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த மனம் கோதலிக்காமல் இருப்பதற்கு நம் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷமாக நினச்சி அனுபவிச்சுமோ நல்ல விஷயங்களை, அதை நினச்சி அந்த இடத்துல சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், இந்த பயமும் உங்களுக்குள்ளே இருக்காது, இந்த மனமும் உங்களுக்கு மாறாது, மனம் தெளிவாக செம்மையாக இருக்கும்.